ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சுந்தர் பேசுகிறேன். ஸோ நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் ஒரு ரெசார்ட்டில் இருக்கோம். ஸோ ரெசார்ட்டை உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு எங்கள் ரூமு. ஸோ உள்ளார வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி, டீ அதெல்லாம் வந்து நாமளே தான் போட்டுக்கணும். ஸோ இங்கே எல்லாம் பவுடர்லாம் வச்சுருக்காங்க, காஃபி டீ பவுட்ரு, அப்புறம் பால் பவுட்ரு. ஸோ காஃபி மேக்கர் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை எடுத்து நம்ம தான் போட்டுக்கணும். ஸோ எல்லா ரெசார்ட்லேயும் இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி ஹோட்டலில் தெரில, ரெசார்ட்டில் இப்படி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டு, ஸோ டிவி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பெட்டு நல்லா இருக்குது, 2 பேர் படுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே ஊஞ்சல் கட்டிக்கலாம். அதோ இந்த கம்பத்துலேருந்து இந்த கம்பத்தில் மாட்டி, ஸோ பக்கத்தில் எல்லாம் ஊஞ்சலில் கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே நல்லா ஜாலியாக இருக்குது. ரூம் ஓகே, சூப்பராக இருக்குது, ஃபைன். அப்படியே நம்ம இன்னும் என்னென்ன ரூம் இருக்குதுன்னு செக் பண்ணலாம் அப்படியே உள்ளே போய். ஸோ இப்போ வந்திருக்கோம் பாத்ரூமு. ஓகே, நீட்டாக இருக்குது பாத்ரூமு. அப்படியே பெட்டுக்கு போய் உட்காந்து பார்க்கலாம் எப்படி நல்லா கண்டிஷன் இருக்குன்னு. ஸோ நல்லா தான் இருக்குது பெட்டு, நல்லா குஷன் இருக்குது. ஸோ ரூம்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம வெளியே போய் எங்கள் குரூப்பில் இன்றைக்கி ஒருத்தருக்கு பர்த்டே. ஸோ இவர் பேர் தான் கஜேந்திரன். ஸோ இன்றைக்கி அவருக்கு பர்த்டேங்கிறனால நாம் கேக் வெட்டி கொண்டாட போகிறோம். ஸோ பாருங்கள், எப்பயுமே இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருந்து கேக் வெட்டி கொண்டாடினா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் நாங்கள் பாட்டு பாடுறோம். ஹாப்பி பர்த்டே சாங் தான் கஜேந்திரனுக்கு. கேக் வெட்டியாச்சு, எல்லாத்துக்கும் ஊட்டிகிட்ருக்காரு, கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க கேக்கு. ஏற்காடு நல்லா இருக்குது. இந்த சீசன்லாம் ஏற்காடு நல்லா கிளைமேட் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்டில் எடுத்து பாருங்கள், அதுக்குள்ளே கேக்லாம் அடிச்சுக்கிட்டாங்களே. ஸோ எல்லாத்தையும் கேக் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாத்துக்கும் ஓடிட்டுருக்காங்க. இந்த சீசன் நல்லா இருக்குது. நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா இந்த டைமில் நல்லா ரொம்ப குளிராமல் ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது ஏற்காடு. ஸோ வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரெசார்ட்டில் ரூம் எடுத்து தங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கேக் வெட்டி பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்து நாம் கேம்ப் ஃபயர் பார்க்க போகலாம். ஸோ கேம்ப் ஃபயர்லாம் வச்சாச்சு. நைட்டு டைமு கேம்ப் ஃபயர் போட்டு அது பக்கத்தில் உட்காந்து பாருங்களேன், இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.